ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் தி லாஃப்ட். இது ரொம்ப சூப்பரான ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர். ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ், அந்த 5 பேர் கல்யாணம் ஆயிடுச்சு. பட் அவங்க பொண்ணுங்க விஷயத்தில் கொஞ்சம் மோசமான ஆட்கள். அடிக்கடி ப்ராஸ்டியூட்ஸை கூப்பிட்டு அவங்களோட ஒன்றா இருக்கிறது, அவங்களோட பழகுறது, இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதுக்காகவே இவங்க ரூமை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரூமுக்கான சாவி இந்த 5 பேர்கிட்ட மட்டும்தான் இருக்கும். பட் ஒரு நாள் அதில் ஒரு பொண்ணு இறந்து போயிருக்கா. அதுவும் நிர்வாணமாக கொடூரமாக கொலை செய்யப்பட்டு இருக்கா. இந்த 5 பேரில் யாரை ஒருத்தர் தான் அந்த பொண்ணை கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ கடைசியில் இந்த படத்தில் என்னதான் ஆச்சு, இந்த கொலைக்காரன் யாருங்கிறத எப்படி ரிவீல் பண்ணாங்க, இதை சொல்லிட்டு ஒரு படம் தான் தி லாஃப்ட்டுங்கிற மூவி. சீரியஸ்லி ஒரு செம்ம சூப்பரான ஒரு மூவி. இந்த படத்தில் அடுத்து நடக்க போகுதுங்கிற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். நிறைய விஷயங்கள் நமக்கு புரியாமலே இருக்கும். பட் அடுத்தடுத்து ட்விஸ்ட் ரிவீல் பண்ணுறப்ப இந்த மூவி வேறு லெவலில் இருக்கும். ஆனால் இந்த படத்தை ஸ்க்ரீன் பிளே பேட்டர்னு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். யூஸ்வலாக 4 நிலையில் கட் பண்ணுவாங்களே, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இந்த மூவி. பட் இந்த படத்தில் டிஃப்ரெண்டான டைம் லைன் இருக்கும். ப்ரெசன்ட் நடக்கிற ஒரு விஷயம், பாஸ்ட் நடக்கிற ஒரு விஷயம், பாஸ்ட்டுக்கு பாஸ்ட்டுன்னு நிறைய விஷயம் குழம்பிட்டே இருக்கும். பட் நான் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப லீனியராக ரைட் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி, இப்போ வாங்க தி லாஃப்ட்டுங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே ஜோராக மழை பெஞ்சிட்ருக்கு. பார்த்தா ஒரு அப்பார்ட்மெண்ட்லேருந்து யாரோ ஒருத்தர் கீழே விழுற மாதிரி இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கார்லேயே விழுந்து அந்தாலும் அங்கேயே இறந்து போயிடுறான். சரி, ஏதோ தற்கொலை பண்ணிப்பா நடிச்சிருப்போம். பட் பார்த்தா அதே மாடியில் இன்னொரு ஆள் நிற்கிற மாதிரி தெரியுது. ஸோ அப்போ யாரோ ஒருத்தர் வேணும்னு தள்ளி விட்டுருக்காங்க. கட் பண்ண அப்படியே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் காமிக்கிறாங்க. அங்கே தான் நம்ம படத்தோட ஹீரோ இருக்கான். நம்ம ஹீரோட பேர் வின்சன். தி பாய் சீரீஸில் பில்லி புஜர் ஆக்ட் பண்ணியிருப்பார்ல, அவரும் அந்த படத்தோட ஹீரோ. போலீஸ் அந்த வின்சனை பார்த்து, சார் நீங்கள் தானே அந்த லாஃப்டில் இருந்தீங்க, சொல்லுங்கள் அந்த பொண்ணை கொலைப்படுறது நீங்கள் தானே, எல்லா ப்ரூஃப் உங்களுக்கு ஏன்ஷாக இருக்குன்னு சொல்கிறப்ப நம்ம பேர் கேட்க மாட்டான். இல்லை சார், இதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரேம் பண்ணது, எல்லாமே அவங்க தப்பு தான் சொல்லிட்டு இவன் என்ன பேசிகிட்டு இருக்கான். பார்த்தா இவன் கூடவே ஃப்ரெண்ட்ஸ் அதே ஸ்டேஷனில் தான் இருக்காங்க. போலீஸ் தொடர்ந்து ஒவ்வொருத்தங்கிட்ட விசாரிச்சுட்டே இருக்காங்க. இவங்க ஏன் விசாரிக்கிறாங்க, இது எல்லாமே நம்ம ஃப்ளாஷ்பேக் பார்த்தா தான் தெரியும். கட் பண்ணால் சில வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம ஹீரோட கேங்கில் ஒரு 5 பேர் இருக்காங்க. இந்த 5 கேரக்டரோட பேர் நான் வச்சுட்டா மட்டும்தான் இந்த கதை நல்லாவே புரியும். மொதல் ஆள் நம்ம ஹீரோட வின்சன். இவன் ஒரு ஆர்கிடெக்ட். ரெண்டாவது கிறிஸ்னு ஒருத்தன். இவன் ஒரு டாக்டர். இந்த கிறிஸுக்கு தம்பி ஒருத்தர் இருக்கான். அவன் பேர் ஃபிலிப்ஸு. இவன் ஒரு போதை கையே, நிறைய பாஸ்டோட பழகுறது, இந்த மாதிரி வேலைலாம் இருக்கும். அடுத்து மார்னிக்ஸு. ஆள் பார்க்க ஃபேட்டாக இருப்பான். சொல்லப்போனால் அந்த கேங்கில் ரொம்ப காஜி யாருன்னா இந்த மார்னிக்ஸ் தான். எப்போ பார்த்தாலும் பொண்ணுங்களை ஸ்லெட்லேம் பண்ணுறது, இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருப்பான். கடைசி ஆள் தான் லூக்னு ஒருத்தன். ஆள் கடையெல்லாம் போட்டிருப்பான். சொல்லப்போனால் பயந்தாங்கோலி. இந்த 5 பேர் தான் இந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்கு. படத்தோட ஸ்டார்டிங்கே நம்ம ஹீரோ ஒரு பார்ட்டி வச்சுருக்கான். என்னென்னு பார்த்தா ஒரு ஆர்கிடெக்டில் ரீசெண்டாக ஒரு அப்பார்ட்மெண்ட் பில்ட் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அதுக்காக பார்ட்டி வைப்பேன்னு சொல்லிட்டு தான் அவன் ஃப்ரெண்ட்ஸில் கூப்பிட்டுருப்பான். இவன் ஃப்ரெண்ட்ஸில் அந்த 5 பேரில் 4 பேர் கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த ஃபிலிப்ஸ் ஒருத்தர் இருக்கல, அவன் மட்டும் கல்யாணம் பண்ணாமல் இருக்கான். இப்போ அந்த பார்ட்டியில் ட்ரிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப அந்த கிறிஸ்ங்கிற டாக்டர் இருக்கல, அவனை ஏதோ ஒரு பொண்ணு ரொம்ப நேரம் பார்த்தே இருக்கா. இவனு என்னென்னு போய் கேட்குறப்ப அந்த பொண்ணு பேச ஆரம்பிக்கிறா. இந்த பொண்ணோட பேர் ஆன். இந்த ஊரோட கவுன்சிலர் இருக்கார்ல, அவரோட பிஏ தான் இந்த பொண்ணு. அவன் அந்த கிறிஸை பார்த்து, சார் நீங்கள் அந்த டாக்டர் தானே, என் தங்கச்சிக்கு லைட்டாக மென்டலி ப்ராப்ளம் இருந்துச்சு, நான் உங்கள் ஹாஸ்பிட்டலில் கூட்டி வந்தேன், நீங்கள் நல்லா ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணீங்க. பட் என் தங்கச்சி காப்பாற்ற முடியல, அவள் இறந்துட்டா. உங்களை பார்த்து தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், அதை எல்லாரும் பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறப்ப இந்த கிறிஸ்டியன் இந்த பொண்ணை பார்த்துட்டு இருக்கான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸு கூட பேசிகிட்டு இருக்கான். இப்போ உங்கள் டீமில் இருக்க எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சுல, இதுக்கடுத்து பொண்ணுங்களோட பழகுறதெல்லாம் கஷ்டமாக இருக்கும். இதுக்காக நான் ஒரு ரூம் ரெடி பண்ணிக்கேன்னு சொல்லிட்டு அந்த அப்பார்ட்மெண்ட் டாப் ஒரு ஃப்ளோர் இருக்கும். இதான் லாஃப்ட்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் பறன்னு சொல்லுவோம்ல, அதான் லாஃப்ட்னு அர்த்தம். நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு அந்த 4 பேர் கூப்பிட்டு போய், காய்ஸ் இதான் நான் 1 ரூபாய்க்கு லாஃப்ட்டு, இந்த ரூமு நமக்கானது மட்டும்தான், இதுக்கான சாவி நம்ம 5 பேர்கிட்ட மட்டும் தான் இருக்கும். நம்ம இதுக்கடுத்து எந்த ஒரு பொண்ணாலும் கூட்டி வந்துக்கலாம். தனி ரூம் புக் பண்ணி காசு வேஸ்ட் பண்ணுறதெல்லாம் பண்ணவே தேவையில்ல. யார் யாருக்கு என்னென்ன பொண்ணை கூட்டி வந்து ஆசையாக இருக்கோ நீங்கள் தாராளமாக இந்த ரூம் கூட்டி வரலாம். கட்டி முடிச்சோன்னு இதுக்கான சாவியில் தாரேன்னு சொல்கிறப்ப அவன் ஃப்ரெண்ட்ஸும் செம ஹாப்பியாக இருக்குது. பட் அந்த கிறிஸ்துங்க டாக்டர் இருக்கல, அவனை விட பொண்ணுங்களே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்காது. டே மச்சான், எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, நீங்கள் வேணும் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறப்ப உனக்கு வேணா படா, எனக்கு அந்த ரூம் வேணும்னு சொல்லிட்டு எல்லோரும் ஜாலி சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க. கட் பண்ணால் இதில் சில மாதங்கள் கழிச்சு இவங்க டீம்லேயே ஃபிலிப்ஸ்னு வந்து கல்யாணம் பண்ணாமல் இருப்பாள். பார்த்தா இப்போ அவனுக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு இவங்கெல்லாம் போயிருப்பாங்க, நல்லா சரக்கு அடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ மிச்சம் 4 பேரை பார்த்து, காய்ஸ் நான் அந்த ரூம் ரெடி பண்ணிட்டேன், இது அதுக்கான சாவி, இந்த சாவி எக்காரணத்தை கொண்டும் யார்கிட்ட கொடுக்கக்கூடாது, நம்ம 5 பேர் மட்டும் தான் சாவி இருக்கும். இன்கேஸ் வேறு யார் தப்பாக திறக்க ட்ரை பண்ணாங்கன்னா எல்லோரும் கலர் அடிக்கும். நம்ம அங்கே போய் பார்க்குற வரைக்குமே அந்த ஆள் அடிச்சிட்டே தான் இருக்கும். புரியுதான்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சாவி கொடுப்பான். பட் அந்த கிறிஸ் மட்டும் சாவி வேணான்னு சொல்லுவான். ஏன்னா அவனுக்கு பொண்ணுங்க பழக்கல இல்லை, எனக்கு வேணான்னு சொல்கிறப்ப சரின்னு விட்டுருவான். கட் பண்ணால் அந்த இடத்துல ஒரு பொண்ணை பார்ப்பான். யாருன்னு பார்த்து ஆன் தான். இதே பொண்ணை இதுக்கு முன்னாடி பார்த்துலையும் பார்த்துருப்பான். கிறிஸ் ஸ்டேட் அந்த ஆனை பார்த்து, எங்க நான் அப்புறம் எல்லா இடத்துக்கும் நீங்களும் வந்துட்டுருக்கீங்களே, ஓ கவுன்சிலிங் வந்திருக்காரா, அதை நீங்கள் வந்துருக்கீங்களா கேட்குறப்ப அந்த ஆண்கிற பொண்ணு கொஞ்சம் செடி
ஈஸியாக பேசுவா. சொல்லப்போனால் அந்த ஆனுங்கிற பொண்ணுக்கு கிறிஸை பிடிச்சி போயிருக்கு. அதனால் கொஞ்சம் வளைஞ்சு கிறிஸ் கிட்ட பேசுவா. இதை பார்த்து கிறிஸுக்கு ஒரு மாதிரி ஆசை வந்துடும். பட் அந்த பொண்ணு எதுவும் கண்டுக்காத மாதிரி எங்க ப்ளீஸ் இங்கேருந்து போங்க, இந்த மாதிரி என்கிட்ட பண்ணாதீங்கன்னு சொல்லி இவன் மாதிரி நைஸாக அங்கே வந்துடுவான். கட் பண்ணால் நைட்டு அந்த மேரேஜ் எல்லாம் பார்ட்டியில் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ கிறிஸ் நைஸாக நம்ம ஹீரோட்ட போய் டே மச்சான் எனக்கு அந்த சாவி தேவைப்படும் நினைக்கிறேன், எதுக்கு தா சொல்லிட்டு அந்த சாவி வாங்கி வச்சுக்கிறேன். ஏன்னா இப்போ உனக்கு அந்த ஆனுங்கிற பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்துருச்சு, ஃபியூச்சரில் நீங்கள் தேவைப்படுன்னு சொல்லி அந்த சாவி வாங்கி வச்சுக்கிறேன். கட் பண்ணால் ஸ்டோரி இப்போ ப்ரெசென்ட்டுக்கு வருது. பார்த்து அந்த லூக்குங்கிற ஒருத்தர் இருக்கால, இவங்களுக்கு லாஃப்ட்டில் ரெடி ஆயிடுச்சு. வழக்கமாக லாஃப்ட்டுக்கு போமேன்னு சொல்லிட்டு இவங்க லாஃப்ட்டுக்குள்ளே போகிறான். அங்கே ஒரு விஷயத்தை பார்த்து செம்மையாக ஷாக் ஆகிடுறான். உடனே நம்ம ஹீரோன் வின்சென்ட் ஃபோன் பண்ணி கூப்பிட்றப்ப அவனும் வேகமாக வந்து பார்க்குறான். பார்த்தா ஒரு பொண்ணு நிர்வாணமாக கொலை செய்யப்பட்டு இருக்கா. அவள் கையை யாரை கத்திரி கிழிச்ச மாதிரி இருக்குது. ஒரு கை விளங்க மாட்டிருக்கு, இன்னொரு கை விளங்க மாட்டா ஃப்ரீயாக இருக்குது. யார் இதை பண்ணியிருப்பாங்கன்னு ரெண்டுத்துக்கு ஒன்றும் புரியல. இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு 2 பேர் இங்கே வந்துட்டாங்க. மிச்சாலும் ஃபோன் பண்ணி கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தரே ஃபோன் பண்ணி கூப்பிட இருப்பாங்க. பார்த்தா கிறிஸ் அந்த இடத்துக்கு வருவான். கிறிஸுக்கு இந்த கொலையை பார்த்து ஆச்சரியமாக இருக்கும். டே இங்கே என்ன நடக்குது, யார் பண்ணியிருப்பாங்க கேட்குறப்ப அதான் எங்களுக்கு ஒன்றும் புரியல. மிச்சாலே கூப்பிட்டுக்கோன்னு சொல்கிறப்ப பார்த்தா மார்னிக்ஸ் அங்கே வருவான். இப்போ மொத்தம் 4 பேர் இங்கே இருக்காங்க. இவங்க யாருக்கும் இந்த பொண்ணு யாருன்னே தெரில. சரி ஃபிலிப்ஸ் எங்கே போயிட்டான், அவனுக்கு ஃபோன் அடிச்சா ஃபிலிப்ஸுக்கு போனே போக மாட்டேங்குது. இதனால் இவங்க 4 பேத்துக்குள்ள ஒரு பதட்டம் வந்துட்டே இருக்குது. ஏன்னா அந்த ரூமுக்கு ஒரு 5 பேர் யாருன்னா இவங்க 5 பேர் மட்டும்தான். இதுக்கான சாவியுமே இந்த 5 பேர்கிட்ட மட்டும்தான் இருக்குது. யார் இந்த பொண்ணை கொலை பண்ணியிருப்பாங்கன்னு இங்கே இருக்க யாருக்கு ஒன்றும் புரியல. இதை பார்த்து லூக் ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறான். லூக் தான் ஒரு பயந்தாங்கொழியாச்சே, அவனுக்கு இதை பார்த்து பதட்டம் ஆயிடுது. சரி மச்சான் நீங்கள் இங்கேருந்து என்னென்னு பாருங்கள், நான் இங்கேருந்து போயிட்டு வரேன் நைஸாக அங்கே எஸ்கேப் ட்ரை பண்ணுறான்னா. இதை பார்த்து மார்னிக்ஸ்க்கு வந்துடுது. அவன் கழுத்தை பிடிச்சி இங்கே பாரு, இந்த கேஸில் நீ இந்த நோல் ஆகிருக்க, நம்ம 5 பேர் அதுக்கு பொறுப்பு, மரியாதை எவனும் இங்கேருந்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு லூக்கு பிடிச்சி வச்சுக்கிறான். இப்போ அந்த 4 பேருக்கு என்ன பண்ண தெரில. கண்டிப்பாக அது ஃபிலிப்ஸ் தானே பண்ணியிருப்பான். ஏன்னா அவன் தான் போதை கையை நைட்டு போதையில் தான் பண்ணியிருப்பான். இப்போ ஒரு ஃபோன் அட்டன் பண்ண முடிக்கிறான். கண்டிப்பாக அவன் தான் பண்ணியிருப்பான்னு பேசிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக ஃபிலிப்ஸ் அங்கே வந்துடுறான். அட பாவிகளா, கொஞ்சம் லேட்டான போதுமே பழி ஏமல் தூக்கி போகிறீங்களே, நான் ஒன்றும் பண்ணலன்னு சொல்கிறப்ப லூக்கு வந்துடுது. அவன் ஃபிலிப்ஸோட கழுத்தை பிடிச்சி டே மரியாதை உண்மையை சொல்கிறா, நீ தான் இந்த பொண்ணை கொலை பண்ணியிருப்ப, பாரு ஹேண்ட் கஃப்லாம் போட்டிருக்கு, நீ தான் பண்ணியிருப்பேன்னு அவங்களே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து நம்ம மீறி கடுப்பு தான் வருது. சரிடா இதை அப்படியே விட்டுருங்க, கொலை பண்ணாமல் கண்டிப்பாக நம்மளை யாரோ ஒருத்தன் தான், ஏன்னா நம்மக்கிட்ட சாவி வச்சு தான் இந்த ரூமுக்குள்ள வர முடியும். சரி ஒவ்வொருத்தரும் சாவி எடுங்க, யார்கிட்ட சாவி இல்லைன்னு பார்ப்போன்னு சொல்கிறப்ப எல்லோரும் சாவி எடுத்துறாங்க. பார்த்தா 4 பேர்கிட்ட சாவி இருக்கும், கிறிஸ்ட மட்டும் சாவி இருக்காது. இதை பார்த்துல சந்தேகம் ஆரம்பிக்குது. டே கிறிஸ் உன் சாவி எங்கடா, நீ தான் அந்த பொண்ணை கொலை பண்ண கேட்குறப்ப டே மச்சான் என்ன சந்தேகப்படுறீங்களா, நான் என்ன டெய்லி உங்களை மாதிரி பொண்ணுங்களோட சுற்றிட்டு இருக்கேன், தினமும் சாவி தேவைப்படுறதுக்கு, எனக்கு எப்போ தான் தேவைப்படும், வீட்டில் சாவி இருக்குது, என் கையில் எப்பயும் கொண்டு வர மாட்டேன்னு சொல்கிறப்ப இப்போ இவங்களுக்கு என்ன செய்ய தெரில, வேறு யாராவது பண்ணியிருப்பாங்கன்னு இருக்கிறப்ப திடீர்னு மார்னிக்ஸ் கூப்பிட்றான். என்னென்னு ஓடி போய் பார்த்தா அந்த பெட் இருக்குல்ல அதில் தலைவணி இருந்திருக்கும். அதை தூக்கி பார்த்தா கட்டில் தான் எழுதியிருக்கு. பார்த்தா லாட்டினில் தான் எழுதியிருக்க மாதிரி இருக்குது. டே மச்சான் இல்லை என்ன எழுதியிருக்கு ஒன்றுமே புரியலன்னு இருக்கிறப்ப கட் பண்ண எகைன் பிரசன்ட் காமிக்கிறாங்க. பார்த்தா போலீஸ் விசாரணை போயிட்டுருக்குல்ல அதான் காமிச்சிட்ருக்காங்க. போலீஸ் கிறிஸை பார்த்து ஆமாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எங்கே உங்களுக்கு தான் லாட்டின் தெரியும், இதுக்கான மீனிங் என்னன்னு சொல்லிட்டு அதை ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. அதை கிறிஸ்தும் படித்து பார்ப்பான். இதுக்கான மீனிங் என்னென்னா எல்லாத்துக்கும் விதி தான் காரணம்னு போட்டிருக்கோம். இதனால் போலீஸுக்குமே கிறிஸ் மேலே சந்தேகம் வருது. ஏன்னா அவங்க கேங்கில் உங்களுக்கு லாட்டின் தெரியுது, மேபி நீங்கள் தான் அந்த பொண்ணை கொலை பண்ணிப்பீங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் அவங்க விசாரிச்சுட்டு இருக்காங்க. பட் கிறிஸ் நான் இல்லை சொல்லிட்டு இருக்கான். இப்போ திரும்ப அந்த கதை லாஃப்ட்குள்ளே போகுது. இப்போ அந்த 5 பேருக்கு என்ன செய்ய தெரில. அப்போ மார்னிக்ஸ் இன்னொரு பொருளை நடிக்கிறான். பார்த்தா அந்த இடத்துல ஒரு கத்தி இருக்குது. இந்த கத்தி வச்சு கையை கிழிச்சிருக்காங்க. இதை பார்த்து வின்சென்ட்டுக்கு ஒரு சந்தேகம் ஆரம்பிக்குது. இவன் நினைக்கிறான் யாரும் நம்மளை மாட்ட ட்ரை பண்ணுறாங்க, அது நம்ம 5 பேரில் யாரோ ஒருத்தரோ இல்லை வேற ஒருத்தரோ தெரில, பட் நம்மளை அந்த கேஸில் மாட்டி வர்றதுக்கு யாரோ பிளான் பண்ணுறாங்க போல். கிடைக்கிற ஒவ்வொன்றா பார்க்குறப்ப அந்த மாதிரி தோணுதுன்னு சொல்கிறப்ப எல்லாருக்கும் என்ன பண்ணே தெரில. அப்போ கிறிஸ் ஒரு விஷயத்தை நினச்சி பார்க்க ஆரம்பிக்கிறான். கட் பண்ணால் ஸ்டோரி எகைன் பாஷன் வைக்க போகுது. கிறிஸ் அந்த ஆண்கள் ஒரு பொண்ணோட பழக ஆரம்பிச்சிருப்பால, அந்த ரிலேஷன்ஷிப் அப்படியே போக வளர்ந்துட்டே இருந்திருக்கும். ஒரு நாள் அந்த பொண்ணை இந்த லாஃப்ட்டு கூட்டி இருந்திருப்பான். 2 பேர் செக்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. சொல்ல போனால் கிறிஸுக்கு அவன் பொண்ணாட்டி பிடிக்கவே இல்லை. ஏன்னா அவன் பொண்ணாட்டி ஒரு சந்தேக பேர் வழி எப்போதும் சந்தேகப்பட்டே இருப்பான். அதனால தான் பொண்ணாட்டி டிவோர்ஸ் பண்ணிட்டு ஆனோட பழகிறதா இருப்பான். பட் இந்த விஷயம் ஆனுக்கு பிடிக்கல. அப்போ தான் ஆன் தன்னை பற்றி உண்மையை சொல்லுவாள். ஆக்சுவலாக ஆன் கவுன்சிலரோட பிஎல்லாம் கிடையாது, இவன் ஒரு ப்ராஸ்டியூட்டு. கவுன்சிலர் எப்போயாவது ஒரு பொண்ணு தேவைப்படுங்கிறப்ப ஆனை தான் கூடுவார். அதனால தான் இவ்வளோ அடிக்கடி கவுன்சிலர் பார்க்க போவா. ஸோ அதனால் நீ நினைக்கிற மாதிரி நான் நல்ல பொண்ணு கிடையாது, நான் ஒரு ப்ராஸ்டியூட்டு, உனக்கு நல்ல ஒரு குடும்பம் இருக்குது, போ நீ இப்போ பொண்ணாட்டி பாரு, என்னெல்லாம் பார்க்க வராதுன்னு ஆன் ஒரு மாதிரி கோம பேசுவா. இதை பாட்டு லைட்டாக கிறிஸுக்கு ஒரு மாதிரி இருக்கும். கட் பண்ண ஸ்டோரி ஃபிலிப்ஸோட தங்கச்சி கல்யாணத்துக்கு போகுது. இந்த கல்யாணத்தை தான் சாவி கொடுத்துருப்பான். அப்போ அவங்களாம் ஜாலியாக பேசிட்டு இருப்பாங்களே. அப்போ அந்த இடத்துல கேர்லிகால் வச்சு ஒரு பொண்ணு இருப்பா. நம்ம மார்னிக்ஸ் தான் ஒரு காஜி ஆச்சு. அந்த பொண்ணை பார்த்து ரொம்ப கேவலம் பேச ஆரம்பிப்பான். டே அந்த பொண்ணை பாருங்கடா செம்ம பீஸு வச்சு நல்லா பண்ணலங்கிற மாதிரி ரொம்ப மோசமாக பேசுவானா. இதை பார்த்து ஃபிலிப்புக்கு வரும். டே மச்சா அந்த பொண்ணை பார்த்து இருக்கிறது ஒரு வார்த்தை சொல்லாத, இல்லை நானும் கொள்வேன்னு சொல்கிறப்ப ஏன்னு கேட்பாங்க. அப்போ தான் தெரியுது அது ஃபிலிப்ஸோட தங்கச்சி. சொல்லப்போனால் கிறிஸ்து ஃபிலிப் அண்ணன் தம்பி தானே, பட் கூட பார்த்து அண்ணன் தம்பி கிடையாது. 2 பேர்த்துக்கு ஒரே அம்மா, பட் அப்பா வேற வேற ஆள். இந்த ஃபிலிப்ஸோட உண்மையான தங்கச்சி
தங்கச்சி தான் அந்த கேர்லிகள் வச்ச பொண்ணு. பட் இருந்தாலும் மார்னிங் சும்மா வர மாதிரி தெரில. ஃபிலிக்ஸ் முன்னாடியே அவன் தங்கச்சி வர்ணிச்சிட்டு இருப்பானா. இதை பார்த்து ஃபிலிப்பு செம கடுப்பாயிரும். மார்னிங்ஸோட ப்ரைவேட் பார்ட்டி பிடிச்சி, ஏன்டா நான் அப்போ சொல்லிட்டு இருக்கேன் தங்கச்சி பற்றி பேசாத எவனோட பேசிட்டு இருக்கியா, உனக்கு அவ்வளோதான் லிமிட்டுன்னு சொல்லிட்டு அவன் ப்ரைவேட் பார்ட்டி நசுக்கி விட்டுருவான். அதுக்கப்புறம் எவனும் அதை பற்றி பேச மாட்டாங்க. கட் பண்ணால் இது நடந்து இன்னும் சில மாதம் கழிச்சு இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பார்ட்டிக்கு போவாங்க. அந்த பார்ட்டிக்கு ஃபிலிப் வந்திருக்க மாட்டான். மிச்சம் 4 பேர் மட்டும் ஜாலியாக இருக்கான்னு ட்ரை பண்ணுவாங்க. பார்த்தா அந்த பார்ட்டிக்கு ஆன் வந்திருப்பா. நம்ம கிறிஸ் ஆனந்த ஒன்றா பழகிட்டு இருக்காங்களே, நாங்கள் தனியாக போகிறோன்னு கிறிஸ் அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். கிறிஸ் ஆனும் பழகிட்டு இருப்பாங்க. 2 இதுக்குள்ள சின்னதாக சண்டை இருக்குல்ல, அதை பற்றி பேசிட்டு இருப்பாங்க. ஆனா நான் சொல்கிறானா, நீ உண்மையாக லவ் பண்ணல, நீ ஏன் ஒரு ப்ராஸ்ட்டாக தான் பார்க்குற, நீங்கள் அந்த லாஃப்ட் உருவாக்கியிருக்கீங்களே அது எதுக்கு உருவாக்கியிருப்பீங்க, என்னமோ நிறைய பொண்ணை கூப்பிட்டு வந்து அவங்களோட ஒன்றா இருப்பீங்க, அதுதானே நாளைக்கு என்ன விட்டா வேற ஒரு பொண்ணு அப்படி தான் இருக்க போகிறீங்க, எனக்கு தெரியும் சொல்கிறப்ப ஹே நீ என்னப்போ சந்தேகப்படுறியா, இதான் அந்த லாஃப்டோட சாவி, நான் அந்த லாஃப்ட்டுக்கு போகணுன்னா உங்களோட மட்டும் தான் போவேன் புரியுதான்னு சொல்லி அந்த சாவி ஆனிட்டு கொடுத்துருப்பான். இப்போ தெரியுதா எதுக்கு கிறிஸ் கிட்ட சாவிலன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த பக்கம் மிச்சம் இருக்கிற 3 பேர் காமிப்பாங்க. இவங்களாம் அந்த பாரில் இருக்கிறப்ப அந்த பாருக்கு புதுசாக 2 பொண்ணுங்க வரும். நம்ம ஹீரோட என்கிட்ட பேச ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அந்த பொண்ணோட ஜொல்லு தர ஆரம்பிப்பாங்க. ஒருத்தனும் ஒரு பொண்ணோட பழக ஆரம்பிக்கிறான். அந்த மார்னிக்ஸ் ஃபேட்டாக ஒரு பொண்ணு இருந்தால அந்த பொண்ணோட பழக ஆரம்பிச்சிருப்பான். நம்ம ஹீரோட வின்சென்ட் இருக்கால, அங்கே பார்த்தா சாரான்னு ஒரு பொண்ணு இருப்பா. இவன் அந்த பொண்ணோட பழக ஆரம்பிச்சிருவான். 2 பேர் ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டுலாம் இருப்பாங்க. இதை பார்த்து லூக்கு லைட்டாக வருத்தமாக இருக்கும். ஏன்னா லூக்கு தான் ஒரு பயந்தாங்குழியாச்சே, யார்ட்டையும் பழகாமல் பட் அவனுக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கும். இந்த பக்கம் இவன் இப்படி பண்ணுறான்னு பார்த்தா அந்த பக்கம் மார்னிக்ஸ் இருக்கால, இவன் புதுசாக பார்த்து அந்த பொண்ணோட செக்ஸே பண்ணிகிட்டு இருப்பான். இதை பார்த்து லூக்கு லைட்டாக ஒரு காண்டு இருக்கும். இப்போ கட் பண்ணால் ஸ்டோரி எகன் ப்ரெசென்ட்டுக்கு வருது. லாஃப்ட்டில் சண்டை போட்டுட்ருக்காங்க. 5 பேருக்கு இந்த கொலை யார் பண்ணியிருப்பாங்கன்னு ஒன்றும் தெரிய முடியுது. திடீர்னு இவங்களுக்கு லாஃப்ட்டில் யாரும் காலிங் படிக்கிறாங்க. இதை பார்த்து 5 பேருக்கு ஷாக்காக இருக்கும். ஏன்னா அந்த ரூமுக்கு இவங்களை தவிர யாரும் வர மாட்டாங்க. சரி யாராக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஃபோனில் வெளியே பேசிகிட்டு இருப்பான். ஹலோ யார், எதுக்கு காலிங் அடிச்சுன்னு கேட்குறப்ப, சார் நாங்கள் ரியல் எஸ்டேட்லேருந்து வரோம், யாரோ சாராங்கிற பொண்ணு இந்த அப்பார்ட்மெண்ட் சேல்ஸ்க்கு இருக்குன்னு சொன்னாங்க, அதான் பார்க்க வந்தோம். நாங்கள் உள்ளே வரலாமல் கேட்குறப்ப என்னது சாராவா, இந்த பேர் எங்கே கேட்ட மாதிரி இருக்குன்னு 5 பேர் சந்தேகம் ஆரம்பிக்குது. சார் இந்த வீடு சேல்ஸ்லாம் கிடையாது, வராதிங்கன்னு அந்தல அங்கே அனுப்பி வச்சுறாங்க. தென் அதுக்கப்புறம் நம்ம வீடு அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஆமாண்டா அங்கே செத்து போயிருக்கல, அந்த பொண்ணு சாரதான்னு சொல்கிறப்ப மிச்சத்துக்கு 4 பேருக்கு அள்ளி விட்டுருது. நம்ம ஹீரோமேட் செம்ம கடுப்பாயிடுறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ அந்த பாட்டில் ஒரு பொண்ணு ஸ்விம்மிங்கில் குளிச்சிருப்பால, பார்த்தா அந்த பொண்ணு தான் செத்து போயிருக்கா. மிச்சம் இருக்கிற 4 பேரில் 3 பேருக்கு சாரா யாருன்னே தெரியாது. லூக் மட்டும் சாராவை பார்த்துருப்பான். பட் சாரா அந்த பொண்ணு ஃபேஸை திரும்பி பார்க்கல. எனக்கு செத்து போன படத்தோட ஃபேஸை பார்க்குறது எனக்கு பயமாக வந்திருக்கும், அதனால் பார்க்க வந்திருப்பான். இப்போ சாரான்னு தெரிஞ்சோடனே எங்களை கடுப்பாயிருது. ஏன்டா நாங்கள் காலையிலேருந்து செத்து போன பொண்ணு யாருன்னு தெரியாமல் இருக்கும், பார்த்தா உனக்கு தெரிஞ்சிருந்துருக்கு, தெரிஞ்சேன்டா உண்மையை சொல்லுன்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிப்பாங்க. தென் எல்லாருக்கும் நம்ம ஹீரோன் சந்தேகம் ஆரம்பிக்குது. டே மச்சான் உண்மையை சொல்லு, நேற்று நீ தானே சாராவோட இங்கே கொண்டாந்துருப்ப, நீ தான் குழப்பனே கேட்குறப்ப, ஆமாண்டா நேற்று நைட் நான் தான் சாராவையும் கூட்டி வந்தேன், 2 பேரும் செக்ஸும் பண்ணோம். பட் சின்னதாக 2 பேருக்கு சண்டை வந்துச்சு. நான் கோஸ்ட் இங்கேருந்து போகிறேன்னு சாரா விட்டு இங்கேருந்து கிளம்பி போனேன். பட் நான் போகிறப்ப சாரா உயிரோடு தான் இருந்தா, அதுக்கப்புறம் யாரும் கொலை பண்ணியிருக்காங்க. நான் சாராவை குழப்பலன்னு சொல்கிறப்ப ஃபிலிக்ஸ் செம்ம கடுப்பாயிருது. ஏன்டா ஃபஸ்ட்டு இந்த பொண்ணு யாருன்னு தெரியாதுன்னு சொன்னேன், இப்போ பார்த்தா சாரான்னு சொல்கிற, இதுக்கட்டு கொலையும் பண்ணிட்டு நீ குழப்பலாம் சொல்லிக்கிட்டு இருக்க, விட்டா நானும் அவனை கொண்டுடான்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து நம்ம ஹீரோ கொல்ற மாதிரி வருவான். அவன் ஃப்ரெண்ட்ஸில் தடுத்து நிறுத்துவாங்க. தென் கத்தி எடுத்து ஹீரோவில் விட்டுறப்ப அவள் அதை கேட்ச் பிடிச்சிருவான். டே ஃபிலிப்பு உனக்கு பைத்தியம் முடிச்சிருச்சா, நான் என்ன கொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு திரும்ப சண்டையாக போட்டுட்டு இருப்பாங்க. அவள் ஃபிலிப் அவன் மட்டும் மோசமாக பேச ஆரம்பிச்சிருவான். டே நீ தானே அந்த பொண்ணை கொலை பண்ணியிருக்க, ஹேண்ட் கஃபில் கட்டிலாம் போட்டிருக்க, நீ தான் கொலை பண்ணியிருப்பேன்னு சொல்கிறப்ப, ஓ ஹேண்ட் கஃப் நான் தான் யூஸ் பண்ணுவேன், ஹேண்ட் கஃபை பற்றி பேசுகிறாரு உனக்கு இருக்கா, நீ என்ன பண்ண உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு திரும்ப கதை ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் போகுது. கட் பண்ண ஃபிலிப்ஸ் ஒரு நாள் ஒரு ப்ராஸ்டியூட் வந்து லாஃப்ட்டு கூட்டி வந்திருப்பான். இவன் வந்து ஒரு போதை கையாச்சு, நல்லா கொக்கைனில் அடித்து அந்த பொண்ணு டார்ச்சர் பண்ணியிருப்பான். ஹேண்ட் கஃபில் கட்டி போட்டு அடியே நடிச்சிருப்பான். இந்த விஷயம் வின்சென்ட் தெரிய வந்திருக்கும். வின்சென்ட் கிறிஸ் வேகம் ஓடி வந்து டே ஃபிலிப் என்னடா பண்ணி வச்சிருக்க பாரு, அந்த பொண்ணுக்கு எவ்வளோ காயமாக இருக்குது, அந்த பொண்ணு போலீஸ் கிட்ட போட என்னன்னு தெரியும்னு சொல்லிட்டு ஃபிலிப் உட்கார வச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து அந்த பொண்ணு ஹேண்ட் கஃபை கலெக்ட் வந்துருப்பாங்க. அந்த பொண்ணு அழுட்டு வந்திருப்பா, இருங்க நான் வெளியே போகிறேன், போலீஸ்கிட்ட சொல்கிறேன், உங்கள் எல்லாருமே கேஸ் போடுன்னு சொல்கிறப்ப, ஏம்மா என் தம்பியை தெரியாமல் பண்ணிட்டான், ப்ளீஸ் அவனை மன்னிச்சிரு, அவனை போதை தொழில் வந்து அவனுக்கே மறந்து போயிடும், ப்ளீஸ் எங்களை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு எப்படி இந்த பொண்ணு சமாதானப்படுத்திருப்பாங்க. தென் அதுக்கடுத்து இந்த பொண்ணாங்க அனுப்பி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஃபிலிப்ஸ் அன்றைக்கி ஒரு நாள் பண்ணியிருப்பான். அது மறுபடியும் நீ பண்ணிக்கலாம்ல, நீ தான் கொலை பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபிலிப்ஸுக்கு திரும்பிட்டு இருக்கு. இப்போ அந்த 5 பேருக்கு இப்போ வரைக்கும் யாருக்கு இல்லைன்னு தெரில. வின்சென்ட் என்ன சொல்கிறான்னா, டே மச்சான் வேறு வழியே இல்லை, போலீஸ் வரதுக்குள்ளே இந்த பாடி கிளியர் பண்ணிடுவோம், யாருக்கு எதுவும் தெரியாது, இதுக்குள்ளே ஓகேவான்னு கேட்குறப்ப எல்லாருக்கும் பயமாக தான் இருக்குது. ஏன்டா மச்சான் நீங்கள் கொலை பண்ணிட்டு அப்படியே இந்த கேஸை மூடி வைக்கலாம்னு பார்க்குறேன், நம்மளே யாரை தான் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு இவங்க சண்டை தான் போட்டுட்ருப்பாங்க. அப்போ தான் லூக்கு இன்னொரு பெரிய உண்மை சொல்லுவான். பார்த்தா யாருக்கும் தெரியாமல் இந்த ரூமில் சீக்கிரம் ஒரு கேமரா செஞ்சுருக்கான், அது அவங்களோட காட்டுன்னு சொல்லிட்டு லேப்டாப் எடுத்து காமிப்பான். இந்த லூக் தான் ஒரு பயந்தாங்கொழியாச்சு, அதனால ஒரு ப்ராஸ்டியூட் இடத்த கூட்டியே மாட்டான். பட் இவனுக்கு இந்த செக்ஸ்லாம் பண்ணணும் பார்க்கணும் ஆசையாக இருக்கும். இல்லை என்ன பண்ணியிருப்பான்னா அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாமல் கேமரா ஃபிட் பண்ணியிருப்பான்.
இருப்பான். இவங்க நைட்டில் ஏதோ ஒரு பொண்ணை கூட்டு வந்து ஒன்றா இருப்பாங்களே, அதை ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறது இதான் வேலையாக இருந்திருக்கும். அந்த மாதிரி தான் அந்த கேமரா வச்ச மச்சான். என்னை மன்னிச்சிருக்குன்னு சொல்கிறப்ப அவங்க திட்ட ஆரம்பிப்பாங்க. ஏன்டா இந்த மாதிரி கேவலமான வேலைலாம் பார்த்துருக்கேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ தான் நல்லதாக போச்சு. சரி நைட்டு என்னாச்சுன்னு பாரு. யார் கொலை பண்ணாங்கன்னு தெரியும்னு சொல்கிறப்ப பட் அங்கே இன்னொரு பிரச்சனைன்னு சொல்லுவேன். இது ஸ்பெசிஃபிக்காக ஒரு குறிப்பிட்ட டைம் ரெக்கார்ட் பண்ண முடியும். லைவாக எல்லாமே ரெக்கார்ட் ஆகாது. எது தேவைப்படுதோ அதை வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். நேற்று நடந்தது எதுவுமே ரெக்கார்ட் ஆகலடா, எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறப்ப இப்போ எங்களுக்கு சுத்தமாக என்ன பண்ண தெரில. வேறு யார் எதுக்காக இதை பண்ணியிருப்பாங்கன்னு எதுவும் ஞாபகம் முடிக்குது. அப்போ தான் வின்சென்ட் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறேன். கட் பண்ணால் சில வாரங்களுக்கு முன்னாடி சின்னதாக எங்கள் வீட்டில் ஒரு பார்ட்டி இருந்திருக்கும். நம்ம 5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, இந்த 5 பேரும் அவங்க பொண்ணட்டோட அங்கே வந்திருப்பாங்க. கூடவே ஒவ்வொருத்தனும் வாழை கூட்டி இருந்திருப்பான். லூக்கை தவிர மற்ற எல்லாருக்கும் ஆள் இருப்பாங்க. நம்ம கிறிஸுக்கு அந்த ஆணுங்கிற பொண்ணு இருக்கா. ஃபிலிப்பு சும்மாவே ப்ராஷோட தான் பழக ஆரம்பிச்சிருப்பான். நம்ம ஹீரோவான வின்சென்ட் சாதாரண ஒரு பொண்ணோட பழகிட்டு இருக்கால. அது போக மார்னிக்ஸு குண்டா ஒரு பொண்ணோட பழகிட்டு இருக்கான். இந்த 4 பெண்களுமே அந்த பார்ட்டி கூட்டிருப்பாங்க. அந்த 4 பொண்ணோட பழக ஆரம்பிச்சிருப்பாங்க. மேபி நம்மளோட இந்த விஷயத்தை பற்றி நம்ம பொண்டாட்டிகளுக்கு தெரியும் போல் நம்ம பொண்டாட்டிக்கு தான் நம்மளை ஃப்ரேம் பண்ண பார்க்குறாங்க. நம்ம 5 பேரையும் இல்லை மாலை ட்ரை பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அவங்க தான் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்கிறப்ப திடீர்னு வின்சென்ட்க்கு என்னாச்சுன்னு தெரில. அவன் கண்ணில் அப்படி சொருக ஆரம்பிக்குது. ஆள் மயக்கம் போகிற மாதிரி கீழே இருக்கான். ஹே வின்சென்ட் என்னாச்சு, உனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னு கேட்குறப்ப டே மச்சான் கன்ஃபார்ம்டா நம்ம பொண்டாட்டிக்கு ஏதாவது பிளான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறப்ப அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸில் உண்மையாக நமக்கு தெரியுது. டே மச்சான் நம்ம பொண்டாட்டிக்கு இதை பண்ணலடா, நாங்கள் தான் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு வின்சென்ட்டோட சட்டையெல்லாம் கழட்ட ஆரம்பிப்பாங்க. வின்சென்ட்டுக்கு ஒன்றுமே புரியல. ஆளோட மயக்கம் போகிற மாதிரி இருக்கான். என்னடா பண்ணுறீன்னு கேட்குறப்ப நீ பண்ணதான் நாங்கள் உனக்கு திருப்பி பண்ணுறோம், இது உனக்கு தகுதியான ஒன்று தான் சொல்லிட்டு அவன் சட்டையில் கழட்டிட்டு இருப்பாங்க. இதை பார்க்க நமக்கு ஒன்றும் புரிய முடிக்குது. இப்போ தான் இந்த கதையில் ஒரு ட்விஸ்ட் ரிவீல் பண்ணுறாங்க. இப்போ இந்த 5 பேர் இந்த லாஃப்ட்டில் இருந்திருப்பாங்களே, இதுக்கு முன்னாடியே லூக் இந்த லாஃப்ட்டுக்கு வந்திருப்பான். காலையில் இந்த சாரை இறந்து போனதை பார்த்துருப்பான். வின்சென்ட்டை மட்டும் கூப்பிடாம மிச்சம் 3 பேர் கூப்பிட்டுருப்பான். டே மச்சான் இந்த மாதிரி சாராங்கிற பொண்ணு இறந்து போயிருக்கடா, இவளை யார் கொலை பண்ணியிருப்பான்னு தெரியலன்னு சொல்கிறப்ப இவங்களும் சாராங்கிற பொண்ணை பார்த்துருப்பாங்க. பார்த்தா அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்து போயிருப்பா. கையை கிழிச்சிட்டு சாகாமல் தூக்க மாத்திரை சாப்பிட்டு செத்து போயிருப்பா. இதை பார்த்து அவன் 4 ஃப்ரெண்ட்ஸும் பயம் ஆரம்பிச்சிருக்கோம். சரி மச்சான் நம்ம 4 பேர் தானே இருக்கோம், வின்சென்ட்டை கூப்பிடலையா, வின்சென்ட்டையும் கூப்பிடுங்கன்னு சொல்கிறப்ப அப்போ லூக்கு உண்மையை சொல்லுவான். டே மச்சான் வின்சென்ட்டை கூப்பிடக்கூடாது, வின்சென்ட்டை பார்த்த உண்மையான முகம் உங்கள் யாருக்கும் தெரில, நான் உங்கள்கிட்ட காட்டுறேன்னு முன்னாடியே இந்த கேமரா பற்றி ஃப்ரெண்ட்ஸை காமிச்சிருப்பேன். ஆக்சுவலி இப்போ தான் வின்சென்ட்டை பற்றி உண்மையான முகம் தெரியுது. ஆக்சுவலி வின்சென்ட் நிறைய பொண்ணுங்களை பழக ஆரம்பிச்சிருப்பான். அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கே தெரியாமல் அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு துரோகம் பண்ணியிருக்கான். ஒவ்வொரு வீடியோ லூக் போட்டு காமிக்கிறான். பார்த்தா கிறிஸ் ஆன் ஒரு பொண்ணோட பழகிட்டு இருக்கால, அந்த பொண்ணு ஒரு ப்ராஸ்டியூட் ஆச்சு. ஒரு நாள் அந்த பொண்ணை கூட்டி வந்து அந்த பொண்ணு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பான். இதை பார்த்து கிறிஸுக்கு செம்மையாக கடுப்பாது. தென் ஃபிலிப் இருக்கால, ஃபிலிப்புக்கு சுட்ட முடி வச்சு ஒரு தங்கச்சி இருந்தால, அந்த தங்கச்சி ஒரு நாள் சோகமாக வந்திருப்பா. அவளை அப்படியே சமாதானப்படுத்துற மாதிரி இங்கே கூப்பிட்டு வந்து அந்த பொண்ணை ஒன்றாந்துருப்பான். இதை பார்த்து ஃபிலிப்புக்கு செம்ம கடுப்பாயிருது. தென் அதுக்கடுத்து மார்னிக்ஸ் இருக்கால, அவனுக்கு அவன் ஒய்ஃபுக்கு ஒரு நாள் ஒரு சண்டை வந்திருக்கும். இதான் சான்ஸில் ஒரு நாள் அவன் பொண்டாட்டி கூட ஒன்றாந்துருப்பான். இந்த வீடியோவில் போட்டு காமிக்கிறப்ப அவங்க 3 பேர் செம்ம கடுப்பாயிருச்சு. வின்சென்ட் நமக்கு இந்த மாதிரி துரோகம் பண்ணியிருக்கானா, சொல்லுங்கள் நம்ம என்ன பண்ணலாம். வின்சென்ட்டுக்கு ஏதாவது பாடம் பூத்தி ஆளுன்னு சொல்லிட்டு தான் இவங்க இதை பிளான் பண்ணியிருப்பாங்க. சொல்லப்போனால் அந்த பொண்ணு ஆடி தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டால, அதை இவங்க ஒரு கொலையாக மாற்றிருக்கீங்க. ஃபிலிப் மற்ற 3 பேர் பார்த்து மச்சான் நீங்கள் 3 பேர் இங்கேருந்து போங்க, நான் இதை எப்படி செட்டப் பண்ண எனக்கு தெரியும். கொஞ்ச நேரம் கழிச்சு நீயே திரும்ப ரூம்க்கு வர மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வின்சென்ட் கூப்பிடு, தென் அதுக்கடுத்து ஒருத்தராக வருவோம். கொலை நடந்த மாதிரி யாருக்கு தெரியாத மாதிரி பார்த்துக்கோம். நம்ம ஒரு ட்ராமா போடுவோம்னு சொல்லிட்டு எல்லோரும் அங்கே கிளம்பியிருப்பாங்க. இப்போ ஃபிலிப் மட்டும் தான் தனியாக அந்த ரூமில் இருந்திருப்பான். ஃபிலிப்புக்கு வின்சென்ட் மேலே சமக்கோவம் ஆயிடுச்சு. ஏன்னா அவன் தங்கச்சி சைட் அடிச்சதுக்காகவே ஃபிலிப்ஸும் மார்னிக்ஸோட ப்ரைவேட் படம் போட்டு நசுக்கிருப்பான். இப்போ பார்த்தா வின்சென்ட் அவன் தங்கச்சோட பழகிருப்பாள். இந்த ஒரு கோவத்தில் அந்த பொண்ணை கொடூரமாக கொலை பண்ணுற மாதிரி பண்ணுவான். அவளோட கையை கிழிச்சு விட்டுருவான். தென் ஹேண்ட் கஃப் எடுத்து ஒரு கை ஃப்ரீயாகவும் ஒரு கை கட்டிலையும் போட்டிருப்பாங்க. இதுக்கப்புறம் தான் வின்சென்ட் கூட ட்ராமா பண்ணியிருப்பாங்க. டே மச்சான் நாங்கள் அந்த லாஃப்ட்டுக்கு வந்தோம்டா, பட் இந்த பொண்ணு யார் கொலை பண்ணாங்கன்னு தெரில, ஒன்றுமே தெரிலன்னு வின்சென்ட் கூட ட்ராமா பண்ணியிருப்பாங்க. தென் வின்சென்ட் குடிக்கிறதுக்கு ஒரு ட்ரிங்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் தான் மயக்கம் வந்து கலந்துருப்பாங்க. அது தெரியாமல் குடித்த வின்சென்ட் மயக்கம் மட்டும் கீழே வந்துட்டான். இப்போ இவங்க பிளான் என்னென்னா இதை கொலை பண்ணது வின்சென்ட் தான், இந்த மாதிரி போலீஸ்கிட்ட மாட்டி வர்றோம், சட்டை கழுகணும்னு சொல்லிட்டு வின்சென்ட்டோட சட்டையெல்லாம் கழட்டிடுவாங்க. அந்த சாரோட கையில் ஒரு கை மட்டும் ஃப்ரீயாக இருந்திருக்கும்ல, அந்த கையை எடுத்து இவன் கையோட ஹேண்ட்கஃப் பண்ணிடுவாங்க. ஸோ போலீஸ் வந்து பார்க்குறப்ப இவனோட ஒன்றாந்துருக்காங்க போல், இல்லை வின்சென்ட் அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டான், ஆள் போதில் படுத்துக்கிட்டான், இந்த மாதிரி நினச்சிக்குவாங்க. இந்த மாதிரி இங்கே செட் பண்ணி 4 பேர் அங்கேருந்து கிளம்ப ட்ரை பண்ணுவாங்க. அப்போ அந்த பொண்ணு சாகருக்கு முன்னாடி மயக்க மாத்திரை போட்டிருப்பாள். அப்போ தற்கொலைக்காக ஒரு லெட்டர் ரிலீஸ் இருந்திருப்பா. இது போலீஸ்கிட்ட கிடச்சா தற்கொலை முடிவு பண்ணிடுவாங்களே, இது கொலையாக மாற்றி ஆகணும், இந்த லெட்டர் நம்ம எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு கிறிஸ் எடுத்து ஒழிச்சு வச்சுக்குவான். இதுக்கப்புறம் நடந்ததான் நம்ம ஸ்டாட்டிக்ஸில் பார்த்துருப்போம். போலீஸ் நம்ம ராஸ் பண்ணியிருப்பாங்க. சொல்லு அந்த பொண்ணு கொலை செய்யப்படும், நீ தான் கூட இருந்த, நீ தான் அந்த பொண்ணை கொலை பண்ண கேட்குறப்ப, சார் நான் அவனும் கொலை பண்ணல சார், என் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஏமாத்துட்டாங்க, என் மேலே பள்ளிக்கூட பார்த்துருக்காங்க, நான் அவனும் கொலை பண்ணலன்னு சொல்லிட்டு எவ்வளோ சொல்லி பார்த்துருப்பான். பட் போலீஸோட ப்ரூஃப் எல்லாமே வின்சென்ட்க்கு எகென்ஸ்டாக தான் இருக்குது. ஏன்னா வின்சென்ட் கிட்ட ஃபிலிப்ஸ் ஒரு கத்தி தூக்கி போட்டிருப்பாள். இது எல்லாமே அவங்க பண்ண ஒரு ட்ராமா தான். கத்தியிலேருந்து கிளாஸ் வரைக்கும் எல்லாத்துலேயுமே இவன் கைரேயப்படணும், இதான் இவங்க பிளான் வந்திருக்கு. அதுக்கேற்ற மாதிரி இப்போ எல்லா ப்ரூஃப்மே நம்ம ஹீரோக்கு எகென்ஸ்டாக இருக்குது. இதை பார்க்க நம்ம ஹீரோக்கு என்ன பண்ண தெரில. கட் பண்ணால் இந்த பக்கம் கிறிஸ் விசாரிச்சுட்டு இருக்காங்க. கிறிஸ் உண்மையை சொல்லுங்கள், நீங்களும்
லாஃப்ட்டில் ஒன்றா இருந்திருக்கீங்க, அடிக்கடி பொண்ணுங்களை கூப்பிட்டு ஒன்றா இருக்கிறதுக்காக அந்த லாஃப்ட்டை பயன்படுத்திருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு வின்சென்ட் என்ன சொல்கிறான்னா அந்த பொண்ணு தற்கொலை தான் பண்ணிக்கிச்சு, சாகரப்பு லெட்டரோ எழுதி வச்சதான் சொல்கிறாங்க. உண்மையானு கேட்குறப்ப அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம், எனக்கு இவ்வளோ தான் தெரியும், என்னை விட்டுருங்கன்னு சொல்கிறப்ப போலீஸ்னு விட்டுறாங்க. கிறிஸ் ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்துடுவான். தென் அவன் பாக்கெட்டை செக் பண்ணி பார்க்குறான். அவங்ககிட்ட பார்த்து அந்த லெட்டரே காணும். அந்த பொண்ணு எழுதி வச்ச தற்கொலை லெட்டர் கடைசி இவங்ககிட்ட தான் இருந்துச்சு. அந்த லெட்டர் இங்கே காணாமல் போச்சுன்னு இவனுக்கும் சந்தேகம் வர ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக லூக்கோட வீட்டுக்கு போகிறான். டே மச்சான் லூக்கு, எனக்கு என்னமோ அந்த கேஸில் ஓமல் சந்தேகமாக இருக்குது, உண்மையை சொல்லு, நீ தானே அந்த கொலையெல்லாம் பண்ணான்னு கேட்குறப்ப டே மச்சான் ஒன்றும் புரியலையே, வின்சென்ட் ரொம்ப தப்பானவன், நம்ம அவனை ஃப்ரேம் பண்ணோம், மற்றபடி என்னென்னு கேட்குறப்ப இல்லைடா, நம்ம அந்த கொலை பண்ண நடுவில் எவனோ ஒரு ரியலிஸ்டிக்காரை வந்தான், இந்த வீடு விற்கிறத சொல்லிட்டு இருந்தான், கண்டிப்பாக நாங்கள் யாரும் அந்த ரியலிஸ்டிக்காரங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை, அப்படி கரெக்டாக அந்த ரியலிஸ்டிக்காரங்க வந்தான், இதனால் நாங்கள் விசாரித்து பார்த்தோம், அந்த ரியல் எஸ்டேட்காரன் ஒரு நம்பர் கொடுத்தான், அந்த நம்பர் ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கிறிஸ் ஃபோன் பண்ணி பார்ப்பான். பார்த்தா அந்த நம்பர் லூக்கோட நம்பர். அப்போ நீ தான் அந்த ரியல் எஸ்டேட்காரன் வர வச்சிருக்க, அது போய் என்கிட்ட அந்த தற்கொலை லெட்டரும் காணாமல் போச்சு, அந்த லெட்டரையும் நீ தான் தேடி இருப்ப, உண்மையை சொல்லு, நீ ஏதோ ஒரு காரணத்துக்காக வின்சென்ட் மேலே கோவம் வந்திருக்க, நீ தான் வின்சென்ட்டை கொலை பண்ணாங்கிற மாதிரி ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்க, உண்மையை சொல்கிறான்னு சொல்கிறப்ப இப்போ இன்னும் ட்விஸ்ட் ரிவீல் ஆகுது. பார்த்தா லூக் தான் இந்த பிரச்சனை எல்லாத்தையும் காரணமான ஒருத்தனை. இவங்க நடுவில் ஒரு வாட்டி ஒரு பார்ட்டி போயிருப்பாங்கல்ல, அந்த பார்ட்டியில் வின்சென்ட் சாராங்கிற பொண்ணை பார்த்துருப்பான். சொல்லப்போனால் சாராவை லூக்குக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இவன் தான் பயந்தாங்கொழியாச்சே, அந்த பொண்ணை பேசாமல் இருந்திருப்பான். பட் வின்சென்ட் ஈஸியாக அந்த பொண்ணு உசார் பண்ணியிருப்பாள். இதனால் இவனுக்கு வின்சென்ட் மேலே சமக்கோமாக இருக்கும். நமக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை இவன் உசார் பண்ணிட்டால, இவனை ஏதாவது பண்ணியானுங்கிற ஒரு கோபத்தில் தான் அன்றைக்கி நைட் லாஃப்ட்டுக்கு போயிருப்பான். நம்ம ஹீரோனை வின்சென்ட் கோச் வெளியே போயிருப்பாள். அப்போ அந்த சாரா உள்ளதாக இருந்திருப்பா. சொல்லப்போனால் அந்த சாராங்கிற பொண்ணு தற்கொலை பண்ணவே இல்லை, இவன் தான் லாஃப்ட்டுக்குள்ளே போயிருப்பான். சாரா கிட்ட நைஸாக பேசி அவளை மயக்க முடிய வச்சிருப்பான். தென் அதுக்கடுத்து ஒரு ஊசி இன்ஜெக்ட் பண்ணியிருப்பான். இந்த ஊசியை போட்டோம்னா ஊசி போட்டோன்னே தெரியாது, அந்தளவுக்கு எல்லாமே கொஞ்ச நேரம் டிசால்வ் ஆயிரும். அந்த மாதிரி ஊசியை போட்டு இவன் தான் சாரா கொலை பண்ணியிருக்கான். அதுக்கடுத்து சாரா எழுதுன மாதிரி இவன் தான் தற்கொலை லெட்டர் எழுதியிருக்கான். பட் இருக்கிற ஹேண்ட் ரைட்டிங் இவன் ஹேண்ட் ரைட்டிங் தான். இன்கேஸ் போலீஸ் கிட்ட மாட்டேன் இவன் பிரச்சனை ஆயிடுவாள். அதனால தற்கொலை லெட்டரை இவன் நைஸாக எடுத்து வச்சிருந்திருக்கான். சாரி மச்சான், வின்சென்ட் மலக்கிற கோவத்தில் நான் இப்படி பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து கிறிஸ்துக்கு வந்துடுது. அப்போ தான் நமக்கு இன்னொரு விஷயம் தெரிய வருது. இந்த லூக் அந்த பொண்ணுக்கு மயக்க மருந்து கொடுத்துருப்பாள். அப்போ கூட அந்த பொண்ணு இறந்துருக்க மாட்டா, மயக்கத்தில் இருந்திருப்பா. பட் இங்கே இந்த கொலைப்பள்ளி வின்சென்ட் மேலே போகிறங்கிற பேரில் ஃபிலிப் கிட்ட பொறுப்பு கொடுத்துருப்பாங்களே, ஃபிலிப் பைத்தியக்காரத்தனமாக அந்த பொண்ணு கையில் வெட்டி விட்டுருப்பாள். அப்போ அது ஆக்சுவலாக அந்த பொண்ணு இறந்து போயிருக்கா. டேய் தேவையில்லாமல் ஒரு பொண்ணு கொலை பண்ணிட்டேன்டா, உனக்குள்ள இந்த வெறுப்புனால நம்ம வின்சென்ட்டையும் மாட்டி விட்டோம், வா போலீஸ்கிட்ட போவோம், எல்லா உண்மையும் சொல்லிடுவோன்னு சொல்கிறப்ப லூக்கு செம கடுப்பாயிருது. கத்தி எடுத்து சாரி மச்சான், இது உண்மையெல்லாம் தெரிஞ்சது நீ மட்டும்தான், பேசாமல் நீ செத்துருன்னு சொல்லிட்டு கிறிஸே கொலை பண்ணுற மாதிரி வருவான். இதை பார்த்து கிறிஸு கடுப்பாயிருச்சு. தெரியும்டா நீ என்னையும் கொலை பண்ணுவேன்னு, அதனால தான் வரப்போ நான் போலீஸில் சொல்லிட்டேன்னு சொல்கிறப்ப பார்த்தா போலீஸ் சைலன்ஸ் ஒன்று கேட்குது. இதை பார்த்து லூக்கு இன்னும் கடுப்பாயிருது. கிறிஸை கொலைப்பலான்னு வரப்ப அவன் லெட்டர் எடுத்து காமிப்பான். பாரு இந்த லெட்டரில் ஓன் ரைட்டிங் தான் இருக்குது, ஸோ போலீஸ் கன்ஃபார்மாக பண்ணிடுவாங்க நீ தான் இந்த சாராங்க இருப்பனை கொலை பண்ணு சொல்லிட்டு என்னை உயிரோட விட்டுரு, பேசாமல் சரண்டர்லாம் சொல்கிறப்ப லூக்குக்கு பயம் ஆரம்பிச்சிருது. ஏன்னா அவன் தான் ஒரு பயந்தாங்கொழியாச்சே, நல்லா மாட்டிட்டுன்னு தெரிஞ்சு போச்சு. சாரி மச்சான், என்னால் இந்த பயத்தில் வாழவே முடியாது, பேசாமல் செத்துறேன்னு அவனே மேலேருந்து கீழே ஊற்றிருப்பான். இந்த சீனை தான் நம்ம படத்தில் ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்போம். யாரோ ஒருத்தர் மேலேருந்து கீழே விழுந்திருப்பாங்க, இறந்து போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் மாடியிலேருந்து யாரும் எட்டி போக்குற மாதிரி தெரிஞ்சிருக்கும்ல, அது யாரும் கிறிஸ் தான். இப்போ போலீஸ் வரோன்னு கிறிஸுக்கு என்ன பண்ண தெரில, மொத்தமாக சரண்டர் ஆகி எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. இப்போ தான் போலீஸ்க்கு எல்லா உண்மையும் தெரிய வருது. ஃப்ரெண்ட்ஸ்குள்ள இருக்கிற கோவத்தில் ஒருத்தர் மேலே பழி போட்டிருக்காங்க. பட் இதில் உண்மையான கொலைகார யாருன்னா ஃபிலிப் தான். ஏன்னா அந்த சாராங்கிற பொண்ணு அவன் கையை கடிச்சினாலும் செஞ்சு போயிருக்கு. நீங்கள் எல்லோரும் இங்கேருந்து போங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஃபிலிப்பை மட்டும் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுருவாங்க. இப்போ நம்ம கிறிஸ் எல்லாம் முடிஞ்ச ஒரு கில்ட்டோட வெளியே வருவான். தென் கார் எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு இடத்துக்கு போவான். பார்த்தா ஆண்ட் இருக்கிற இடத்துக்கு தான். இவனுக்கு ஆனை ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. லைட்டாக சின்னதாக ரெண்டு இடத்துக்கு சண்டை வந்திருக்கும். கடைசி ஆனை பார்த்து ஆன் என்னை மன்னிச்சிரு, நடுவில் கொஞ்ச நாளாக உங்கள்கிட்ட பேச முடியாமல் போச்சு, நான் என் ஒய்ஃபோட டிவோர்ஸ் பண்ணிடுறேன், உங்களோட வாழ ஆசைப்பட்றேன், உனக்கு எனக்கு கல்யாணம் பண்ணிக்க ஆசைன்னு கேட்குறப்ப இந்த ஆணு இருமுன்னு சிரிச்சிட்ருக்கா. இதோட தி லாஃப்ட்டுங்கிற இந்த ஒரு படம் முடியுது. ஸோ நிறைய பேருக்கு இன்னும் கூட புரியாமல் இருந்திருக்கலாம். ஆக்சுவலாக அந்த பொண்ணை கொலை பண்ணது யாருன்னா லூக் தான். ஒரு லூக்குக்கு வின்சென்ட்டை பிடிக்காம போயிருச்சு. வின்சென்ட் மேலே பழி பொண்ணுங்கிற பேரில் மிச்சம் 4 ஃப்ரெண்ட்ஸ் டிகர் பண்ணியிருக்கேன். இவங்க எல்லோரும் சேர்ந்து வின்சென்ட் மேலே பழி போலாம் பார்த்துருக்காங்க. பட் இந்த விஷயம் கிறிஸுக்கு தெரிஞ்சனால கிறிஸ் லூக்கை மாட்டியிருக்கான். கடைசியில் லூக்கு அவனுக்கு வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டான். இதுதான் இந்த படத்துக்கு இருக்காத. இன்கேஸ் இன்னும் புரியலன்னா திரும்ப பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹாலிவுட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை அடுத்த நாள் ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை கைஸ்.